பெண் திருமணத்தின் பிறகு தன்னிச்சையாகவும் பிடிவாதமாகவும் வாழும் சுதந்திரத்தை இழந்து விடுகிறாள். ஒரு பெண் பிடிவாதமாகவும் தன்னிச்சையாகவும் வாழ முனைந்தால் நிச்சயமாக அந்த திருமண பந்தம் வெற்றிகரமான திருமணமாக இருக்காது. திருமணத்தின் பிறகும் ஒரு ஆண் பொறுப்பற்றவனாகவும் முதிர்ச்சி அற்றவனாகவும் இருக்க முனைந்தால் நிச்சயமாக அந்த திருமண உறவு தோல்வியில் முடியும் என்பது திண்ணம். ஒரு பெண்ணிடமிருந்து திருமண பந்தம் எதிர்பார்ப்பதெல்லாம் அடக்கமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான். ஒரு ஆணிடம் திருமண பந்தம் கேட்டுக்கொள்வதெல்லாம் பொறுப்புணர்வுடனும் கடமைப்பாடுனும் இருக்க வேண்டும் என்றுதான். பெண்களே, உங்களால் மனைவி பாத்திரத்தில் இருக்க முடியாவிட்டால் திருமணம் முடிக்காதீர்கள். ஆண்களே, உங்களால் கணவன் பாத்திரத்தில் இருந்து கொள்ள முடியாவிட்டால் திருமணம் முடிக்காதீர்கள். திருமணம் ஒன்றும் இடைவெளிகள் நிரப்பவென வைக்கப்பட்ட கேளிக்கை விளையாட்டுக்கள் அல்ல, அல்லது சினிமாவில் காட்டப்படும் காதல் கதையின் முடிவாக வரும் கிளைமாக்ஸும் அல்ல. மாறாக திருமணம் என்பது ஒரு நீண்ட கால தெய்வீக ஒப்பந்தம், கண்டிஷன்களையும் விதிமுறைகளையும் கொண்ட சன்மார்க்க சடங்கு, பரஸ்பர கடமைகளை கொண்ட நீண்ட தூர பயணம். மறுதரப்பு அப்படி இப்படி என்று நீங்கள் பார்க்காமல் உங்கள் தரப்பால் இந்த பலமான உடன்படிக்கைகளை மீறாமல் கடைபிடிக்க முடியும் என்ற தைரியம் இருந்தால் தாராளமாக கைச்சாத்திடுங்கள். முடியாவிட்டால் கைச்சாத்திடாமல் இருந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இவ்வாழ்வில் நீங்கள் செய்யும் இந்த கைச்சாத்தானது மறுவாழ்வில் நீங்கள் சுவனலோகம் நுழைவதா அல்லது நரகலோகம் நுழைவதா என்று தீர்மானிக்கும் ஒரு அம்சமாகும். லோகம் நுழைவதா என்று தீர்மானிக்கும் ஒரு அம்சமாகும். காசு பணத்தை விட அம்மா தான் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஐ லவ் மாம் என்று பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க.